பிக் பாஸ் உங்களுக்கே இது நியாயமாக தோணுதா? இது உண்மையானே ஃப்ரீஸ் டாஸ்க்கு தானா? என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியல. காலையில் என்னடானா சௌந்தர்யாவுக்கு ஃபேமிலி சாங் எதுவும் போடுவீங்க அப்படின்னு நாங்களும் ரொம்பலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா பாட்டியங்கானா ஒன்றையங்கானா அப்படியே உள்ளே அனுப்பிச்சி விட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீஸ்க்கு டாஸ்க்கு ஃபேமிலி டாஸ்க்குன்னு பார்த்தா ஃபேமிலியின் வன்மத்தை கொட்டும் டாஸ்க்குன்ற மாதிரி வர்றவங்க எல்லாத்துட்டையும் நீங்கள் உங்களுக்குள்ள அபிப்பிராயம் என்ன அப்படி என்ன இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வன்மத்தை கக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் என்னமோ ஏதோ 1-2 ஃபேமிலி இது நல்லா போகுதுன்னு சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4 ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக விஜய் விஷாலோட அவங்க அப்பா இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் தீபக் அவங்க ஃபேமிலி நல்லாவே கொஞ்சம் என்டர்டெயினாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் வந்தவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட்டுன்றத விட வந்த அவங்க ஃபேமிலியை நம்பர்ஸே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி என்ட்ரி ஆனப்பவே அவங்க அம்மா பட்டுன்னு அடிச்சு விட்டாங்க. நீ பண்ணுறது தப்பு, நீ பின்னாடி பேசக்கூடாது, எதுனாலும் நேரடியாக போய் பேசு, ஒழுங்காக விளையாடு, என்ன புதுசாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன ஷாக்கிங்னா நீ வீட்டில் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்ற உடனே அம்புட்டு பேரும் ஷாக்கு. ஐயோ நீ இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஒன்று சொல்லணும், நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி உண்மையானவே நல்லா நம்ம சௌந்தர்யாவை பேசி நல்லா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவும் அவரோட அண்ணன்லாம் பயங்கரமாக பேசி விட்டாருன்னு சொல்லலாம். சௌந்தர்யா ரொம்பவே மன உளைச்சலாக இருப்பாங்க. என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி. அதான் உண்மை சொல்லப்போனால் என்னதான் இருந்தாலும் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கணுன்றதே இதுக்கு உங்களுக்கு தெரியல. ரொம்பவே ஒரு மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அப்புறம் நம்ம ராணுவ ஃபேமிலி என்ட்ரி, அதுவும் நம்ம அவரோட தம்பி அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆகிறாரு. எப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூம் ராணுவ போகிறாரு. போய் டாக்டரை வந்து யார் எடுத்து நம்ம கையை அறுக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. டே யாரா நீன்ற அப்புறம் பார்த்தா அவரோட தம்பி என்ட்ரி. அப்புறம் ஃபேமிலி என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டை போட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா நல்லா பேசுகிறாங்க, கராத்தே அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுமே சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். பட் சௌந்தர்யாவை சும்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுமா, நீங்கள் எல்லாரும் என் புள்ள மரத்தையெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், அந்த மாதிரி சும்மா சின்னதாக பேசி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ராணுவ போட்டுக்கிட்டு ஏன் வீக்கெண்டில் பயப்படுற அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் கேட்டிருப்பான் ஃபைனல் வரைக்கும் போயிடுவேனா அப்படின்ட்டு. நீ ஃபைனல் வரைக்கும் போயிடுவா, பயப்படாத அப்படின்னு சொன்னவுடனே டேய் ராணுவ தான் டைட்டில் வின்னர் போல அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ராணுவதான் டைட்டில் வின்னர், அவன் மட்டும் டைட்டில் வின்னர்னா முக்கால்வாசி பேத்துக்கு நெஞ்சு அடிச்சுக்குவாங்கன்னு இருக்கும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா பாசங்கிறது ஐயோப்பா சொல்லவே முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பையன் நல்ல பையன், என் பையன் குழந்தை பிள்ளை, இதான் உண்மையான இதாங்க அம்மா பாசம். என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலாட்டியுமே அம்மாங்கிறவங்க விட்டு கொடுக்காம அவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ அந்த ஃபேமிலி ரொம்ப டல்லாக இருந்தது, அதெல்லாம் சொல்லி பிக் பாஸே கேக் செலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பவித்ரா ஃபேமிலி வந்து அது ஒரு ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. என்னமோ ஒன்று இந்த சீசன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறீங்க. பிக் பாஸ் உங்களுக்கு கோவம் இருக்குன்னு தெரியுது, பட் கொஞ்சம் எங்களை பார்த்து பண்ணுங்கள், நாங்களும் கொஞ்சம் பார்க்குறோம்ல. ஃப்ரீஸு லூப்பு அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் போரிங்காக போகுது, நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் இதாக இல்லை. நீங்கள் ஃப்ரீஸுன்னு சொல்லி அப்புறம் லூப் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் பவித்ராக்கு டைலாக்லாம் பார்க்கணும். பவித்ரானா ஃப்ளவர்னு நினச்சியாடா ஃபயர் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. கபிலா நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அண்ணன் யாரோ அவங்க டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னமோ டிடிஎஃப், அதான் நம்ம டிடிஎஃப் அப்படின்னு நம்ம நேற்று ரயான் அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்களே ஒரு வெறியோட, நீ டிடிஎஃப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ரயான்லாம் அடிக்க மாட்டார், அடிச்சு துரத்தி விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான்லாம் ஓடிடுவார். பவித்ரா எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் அடிச்சிருவாங்க தான் தோணுது. டிடிஎஃப்ன்றப்ப நீங்கள் பாட்டுக்கு டிடிஎஃப் வாசனுக்கு போயிடாதீங்க, டிக்கெட்டு ஃபினாலே இது. அதுக்கப்புறம் அன்ஷிதா ஃபேமிலி வந்து அன்பின் உருவமே, அன்பின் பாசமே, அன்பின் இயக்கமேன்ற மாதிரி குடும்பமே அன்பால் இயங்கி பிக் பாஸ் வர நீங்கள் தான் உங்கள் கையால் சம்மந்தி செஞ்சு எல்லாத்துக்கும் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தி செஞ்சு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத, சூப்பராக போயிட்டுருக்க, பட் எதுக்கு எடுத்தாலும் அழுகாது அப்படின்ற மாதிரி நம்ம அன்ஷிதாக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேரோட ஃபேமிலி உண்மையை சொல்லணும்னா சௌந்தர்யா ஃபேமிலியில் அவங்க அம்மா அவங்க தம்பி அண்ணன்லாம் வந்து உண்மையானே பட்டுன்னு அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக சொன்னாங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன ரியாக்ஷன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, என்னது இது சௌந்தர்யா உள்ளே வந்து நடிக்கிறாங்களா, அப்போ உள்ளே நடக்கிறது பூரா நடிப்பா, வீட்டில் இந்த ரியாக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அவங்க உண்மையானவே தான் மகளுக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்ததுலேயே பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு தீபக் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. பவித்ரா இது என்டர்டெயினாக இருக்கும். அப்புறம் அன்ஷிதாவோடது அன்பின் இயக்கமாக இருக்கும், அன்பில் அப்படி பொங்கி வழிகிற மாதிரி போகும். லாஸ்ட்டாக தான் ஒரு 7 மணிக்கு போல் தான் அன்ஷிதா இது வராங்க. இப்போ பவித்ரா இது போனோடனே அன்ஷிதா இது வருவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 4 பேர் தானே, யார் நம்ம ஜெஃப்ரி, முத்துக்குமரன், ஜாக்லின், அருண் மொத்தமாக நாளைக்கு வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அருணோட இதில் ஆர்லி மட்டும் வந்தாங்க, ஐயோ மொத்த பற்றி ரோஸ் பண்ணி விட்ருவாங்க நம்ம ஆர்லி. ஐயோப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு யார் டிசர்வ் மீன்ஸ் யார் போவாங்கன்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் விஷால் அருண் அப்புறம் ஜெஃப்ரிலாம் இந்த வாரமே தாட்டி விட்ருவாங்க போல. விஜய் விஷால் அருண் பவித்ரா அவங்க 3 பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் நம்ம ராணுவ பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க அம்மா உட்காந்து பக்கத்தில் இருப்பாங்க. பவித்ரா வந்து நேற்று அந்த இஷ்யூ ஆயிருக்கும்ல, இந்த மாதிரி கலாய்க்கிறது, ஓவரா பேசுறதுங்கிறது இடம் கொடுத்து ரொம்ப இதாக இருக்கும்ல, அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க போல. பவித்ரா என்கிட்ட பேசவே மாட்றாங்கம்மா, நீங்கள் சொல்லி பேச சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட குழந்தை புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ ஒன்று ராணுவ ஃபேமிலி வந்து நல்லா கொஞ்சம் என்டர்டெயினாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு சாப்பாடு ஊட்ட மாட்றாங்க, அவனுக்குதே சாப்பாடு ஊட்டுறாங்க, ஃபோட்டோ என்னையோட பெருசாக வச்சுட்டாங்க, சின்னதாக வச்சாங்க, அந்த மாதிரி பண்ணா போயிட்டு இருக்கு. பவித்ரா ஃபேமிலி இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரானா ஃப்ளவர் இல்லை ஃபயருன்ற மாதிரி, விட்டுறாதடா கபிலான்ற மாதிரி அவங்க ஒரு மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலினா அப்படி தானே இருக்கும், என்ன சொல்கிறது. இந்த 2 நாளில் வந்த ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.